ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து டே 7க்கான பிஜிஎன் அப்டேட்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற பெட்ஸை வந்து சின்னதாக ஒரு விசிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மழை சீசன்ன்றதால வந்து என்னுடைய கேஜில் வந்து ஒரு 2-3 பிஜிஎனுக்கு வந்து தலையாட்டி நோய் வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து எதுவுமே பண்ண முடியல. நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தால் ஸோ தலையாட்டி நோயை எப்படி க்யூர் பண்ணுறதுன்றத கமெண்ட் பண்ணுங்கள். தென் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பெட்ஸ் வளர்ப்பீங்க. ஸோ பெட்ஸ் வந்து எதுக்காக வளர்க்குறீங்கன்ற ரீசனை மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெட்ஸ் வளர்க்குறதால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது? ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃபீட்பேக். தென் எனக்கு வந்து பெட் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ பெட் வளர்க்குறதால வந்து எனக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ ரொம்பவே பலன் கிடைக்குது. ஸோ பெட்கிட்ட இருக்கும்போது வந்து என்னுடைய மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது வந்து இந்த மாதிரி பெட்ஸ் கிட்ட வந்து நான் விளையாடினேன்னா ஸோ என்னுடைய மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ பிஜிஎன் ட்ரைனிங் போடாமல் இதெல்லாம் ஏன் போட்டுட்ருக்காருன்னு நினைக்காதீங்க. ஸோ பிஜிஎன் ட்ரைனிங் மட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரே அந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அந்த ப்ரௌன் ஒயிட்டு கலந்த மாதிரி ஸோ ஜிக்னா கலரில் பளபளன்னு இன்னும் இந்த பிஜிஎன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வீட்லேயே பிறந்தது. ஸோ இதோட அப்பா வந்து பின்னாடி இருக்கார் பாருங்கள், அதுதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த கலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. தென் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இவரையும் ரொம்ப பிடிக்கும். இது இருக்கார் இல்லைங்களா, இவரையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருடைய கலரும் வந்து அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ அந்த லாஸ்ட்டில் அந்த கர்ண பிஜிஎன் ரெண்டும் இன்றைக்கி தான் வெளியே வந்திருக்கு. ஸோ வேறு லெவலில் பறந்துட்டுருக்கு அந்த ரெக்கையை அடித்து. அந்த என்னோடய கேஜில் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு பிஜிஎன் சிக் ஓடிச்சிருக்கு. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இதோட பேரண்ட் வந்து ரெண்டுமே வந்து பிளாக்கில் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதோட பேரண்ட்டு. பட் அதோட சிக்கு வந்து ப்ரௌன் கலரில் அழகாக உடைச்சிருக்கு. கலர்ஸ் வந்து பாருங்கள். ஸோ அந்த ரெக்கையோட அமைப்பு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ பிஜிஎன் ட்ரைன் பண்ண சிக்கு வந்து நான் தனியாக ஒரு கேஜில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டு வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், பிஜிஎன் ட்ரைன் பண்ண பிஜிஎனை வந்து எந்த புறா கூடயும் சேர்க்கக்கூடாது, தனியாக ஒரு கேஜில் போடணும்னு சொல்லிட்டு. சரிங்களா, அதை இப்போ பாருங்கள், அது பசிக்காக எவ்வளோ ஏங்கிட்டு இருக்குன்னு உள்ள தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் டே பை டே க்ரோத் ஆகும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் வீடியோஸே வந்து. சரியா, ஓகே கே. ஸோ பிஜிஎனுக்கு வந்து ஃபீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாவே இந்த வந்து ட்ரைனிங் வந்து பக்காவாக முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த கருப்பு சுண்டல் அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை இது ரெண்டுமே ஊற வச்சுருக்கேன். ஸோ இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஓகே கே. ஸோ இப்போ வந்து நான் பிஜிஎன் சிக்கை வெளியே விட்டுட்டேன். தென் இதுக்கு வந்து நான் இப்போ வந்து ஃபீட் கொடுக்கல. தென் இதுக்கு வந்து ஃபீட் கொடுக்காம அந்த சுண்டலை காமிச்சு நீங்கள் கூப்பிடணும். அந்த மாதிரி கூப்பிட்டா தான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் ஆகும். சரியா, அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 கல்லை 4 கல்லை ஊட்டிட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு பாருங்கள், வரும் அது. ஸோ இது கொஞ்சம் சின்ன சிக்காக இருக்குது, கொஞ்சம் மூவ் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லோவாக மூவ் ஆகுது.
தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்கன் இங்கே வச்சுட்டு நீங்கள் இந்த சிக்கன் வந்து தூரமாக வச்சு கூப்பிட்டு ட்ரைன் பண்ணி பாருங்கள், அது வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கூப்பிட்டு பார்க்கணும். ஸோ சிக்கன் வந்து கொஞ்சம் தூரமாக விட்டுட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிடும். சரியா? ஸோ ஓகே கைஸ், ஸோ டே 7க்கான அப்டேட்டிங் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.